டின்னர் குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். எங்கிட்ட எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த கிறிஸ்பி ரவா தோசை நடக்கலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/2 கப் ரவை, 1/2 கப் அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, 3 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டுருங்க. இந்த கேப்பில் நம்ம ரவா தோசைக்கு நடக்கலை சட்னிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 1/2 தக்காளி சேர்த்துக்கோங்க. குட்டியாக சேர்த்துனா போதும். அது கூடவே 4 காஞ்ச மிளகாய், 1/2 கப் வறுத்த நிலக்கடலை, கொஞ்சமாக உப்பு, சின்ன சைஸ் புளி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ரவா தோசைக்கு ரெடி ஆயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் மிளகாய் 1-2 நுணுக்கி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது கூடவே இன்னொரு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணி மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ சட்னியை தாளிச்சிட்டா சட்னி ரெடி. இப்போ ரவா தோசை பார்த்துக்கலாம். நல்லா ஃப்ளாட்டான ஒரு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது கூடவே நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், தண்ணி மாதிரி இருக்கிற ரவா தோசை மாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லிட் போடாமல் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிறிஸ்பியாக விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ரவா தோசையும் நடக்கலை சட்னி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.